நிறுத்துங்களேன். ஆமா உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை என்னன்னா மாமா, அடுத்த வாரம் திருவிழா வருதுல்ல, நம்ம ஊர் பொண்ணுங்களே எத்தனை வருஷமா சைட் எடுத்துக்கிட்டு இருக்கிறது. நம்ம பன்னீர் அத்தை மக இருக்குல்ல பறவைக்கோட்டையில, அந்த பிள்ளை இவனுக்கும் தென்னம நாட்டுல வெள்ளையமா இருக்கால, நான் அவ பேத்திய சொன்னீன்டா, அவளோட பேத்தி இவனுக்கும் அந்த பிள்ளை இவனுக்கும் ஒத்த கலவையோட பேத்தி எனக்கு தான் பேசி முடிச்சது. இப்ப திடுப்புன்னு கேப்ல புகுந்து ஒத்த கலவையோட பேத்தி எனக்கு தான் அடம்பிடிச்சு. வெள்ளையமா பேத்தி தான் உனக்குன்னு பேசுனதா? ஒன்றரை கண்ணி உனக்கு தாண்டா. நீ என்னடா குறுக்க? இதால உங்களுக்கு பிரச்சனை? ஆமா, பிரச்சனைக்கு நான் சொல்றேன்ல ஒரு தீர்ப்பு. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த மண்ட கிணத்தை உங்க 2 பேர்ல யார் ஒரே பாய்ச்சல்ல தாண்டீங்களோ அவங்களுக்கு தான் கிழவியோட பேத்தி. தோத்தவன் விலகிடணும். எப்படி நம்ம தீர்ப்பு? ஏது இந்த கிணத்தை நாங்க 2 பேரும் என்ன ஓமா பங்காளி, நம்ம 2 பேரும் இந்த கிணத்துல காவ கொடுத்துட்டு இந்த வயசுல இவன் நம்மால கரெக்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இதான் தீர்ப்பா? இல்ல, நீ எங்களுக்கு வைக்கிற ஆப்பு. பங்காளி, இந்த செகண்ட்ல நான் இந்த போட்டில இருந்து விலகிட்டேன், நீ விலைக்க. ஆமா, அதான் உங்க பேருக்கு நல்லது. ஆனா உனக்கு இது நல்லது இல்லடி. பெட்டி கடை இதுக்கு மேல ஒரு நிமிஷம் நின்னு வைய ஒண்ணே விட்டு போயிருவோம். இருங்களே, ஏல அங்க வாடி வரவன பார்த்தா நம்ம சின்ன வண்டு மாதிரியே இருக்கலாம். சின்ன வண்டு மாதிரியே இல்ல, சின்ன வண்டே தான். ஆமா, அவன் ஏன் இப்படி கிடந்து ஓடியாரான்? இவன் சும்மா ஓடியார மாட்டானே. ஒருவேளை பந்தய மேட்ரு தெரிஞ்சிருக்குமோ? தெரிஞ்சிருக்குமோ? இல்ல, தெரிஞ்சிருச்சு. எப்படி தாண்டா பத்திரல? இதுக்கு பேர் தானே வீரம். இதே மாதிரிதான் உங்க தாத்தாவும் ஓடுற மொசல முன்னங்கால அடிக்கவா பின்னங்கால அடிக்கவான்னு கேட்டு சரியா அடிப்பாரு. உங்க தாத்தாவுக்கு அப்படி ஒரு வீரியம், அதே வீரியம் உனக்கும் இருக்கு. ஏய் கிழவி, எங்க தாத்தாவோட வீரியம் உனக்கு எப்படி தெரியும்? அந்த காலத்துல ஒளிஞ்சு விளாண்டுருக்க நீ. போடா போக்கத்தவனே. ஏய் பாரா. ஏய் மாப்ள, புறா உனக்கு, ஃபிகர் எனக்கு. புரிஞ்சிருச்சு மாப்ள. புறா எனக்கு, பிறா உனக்கு. ஸ்டேஷன் வந்துருச்சு. நான் நினைச்சது நடந்துடணும். என் மைண்ட் கேம் படி இப்போ ஜன்னல் வழியா கிராஸ் ஆக போற எலக்ட்ரிக் போஸ்ட் நான் என்ன போறேன். வண்டி நிற்கும் போது எலக்ட்ரிக் போஸ்ட் டபுள் டிஜிட்ல முடியாம சிங்கிள் டிஜிட்ல முடிஞ்சதுன்னா அப்பா பழைய பகையெல்லாம் மறந்து என்ன பாட்டி ஊருக்கு திருவிழாவுக்கு அனுப்புவாருன்னு. என் மைண்ட் கேம் என்னைக்குமே தோத்ததில்ல. நான் நினைச்ச மாதிரியே சிங்கிள் டிஜிட்ல எலக்ட்ரிக் போஸ்ட் வந்துருச்சே. நான் என் பாட்டி ஊருக்கு திருவிழாவுக்கு போறேன். அந்த புள்ளைய எப்படியாவது பார்க்கணும்டா. இவ்வளவு அவசரப்படுறிய மாப்பிள்ள, இத்தனை வயசாயும் மூத்தனனுக்கே என்ன கல்யாணம் ஆகலைங்கிறத மறந்துட்டியா? நான் என்னவோ அந்த புள்ளைய கல்யாணம் பண்ணிக்கு போற மாதிரியே பேசுற. சைட் அடிக்க போற பொண்ணு சைஸா இருக்கான்னு பாக்கணும்டா. மாமனார் மாமியார் மைத்துனர் இல்லையே, மாளாத உறவும் இல்லை. தஞ்சமென்றே நான் உன்னடி புகுந்தேன், தளராத நெஞ்சம் உண்டோ. வேதமும் சாஸ்திரமும் உன்னையே புகழுதே, வேடிக்கை இது வல்லவோ. தாய் இல்லை தந்தையும் தமையனும் இல்லையே, தற்காக்க ஒருவரும் இல்லை. அரோஹரா.
ஏமாப்ல ஆ, நீ இப்ப எதுக்கு அரோகரா போடுற? பார்ப்புகளும் சிந்து தமிழ் பாட பன்னறிகை ஆண்டவனே முன்னறியே வாவா பச்சமையில் ஏறுகின்ற பாலா பச்சம் வைத்து எங்கனியே தீர்த்திட நீ வாவா கொஞ்ச நீயே கண்ட்ரோல் ஆவாடா கண்ட்ரோல மீறினா போட்ட பிளால வீணா போயிரும் கேளுடா. சாமிங்க எல்லாரும் முகத்தை மறைச்சு ஏன் துண்டை கட்டிட்டு இருக்கீங்க? பன்றி காய்ச்சல் பரவுதாமா பக்தியே 8 குடி வேலவனே வா 8 குடி வேலவனே வா வா. சாமிங்க எல்லாம் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். கண்டிப்பா பக்தியே வந்துருவா கொஞ்ச நேரம் பொருடா. எங்க இருக்கா 8 குடி வேலவனே வா வா. என்னது டைமிங் மிஸ் ஆகுது? கமான் கோரஸ். பக்தா 8 குடி. ஏண்டா முனியாண்டி மகன் தானே நீ? குடிகார பயல, உன் காலெல்லாம் கழுவுன எனக்கு விதிச்சிருக்கு பாரு ராஸ்கல். கிளவி கண்டுபிடிச்சான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் கதறிக்கிட்டு ஓடியாந்துருப்பேனேடா. அம்மா மாப்ள மெதுவாடா. இந்த காவடி தூக்கிட்டு போன ஐடியா காமெடி ஆயிடுச்சு. வேற ஏதாவது உருப்படியா ஒரு ஐடியா கொடுங்கடா வெட்டி பசங்களா. ஏண்டா கிளவி அடிச்ச அடியில வீங்கின வீக்கம் குறையில உனக்கு அதுக்குள்ள அடுத்த ஐடியா கேக்குதா? ஏமாப்ல வால் தான் டாக்டராம்ல, இவன் தலைவைக்கத்தை காட்டுற மாதிரி போய் பார்த்தா டாக்டரா? டாக்டர்னா டாக்டர் இல்லடா, பல் டாக்டர். இந்த மாட்டு டாக்டர், கம்பவுண்டர், நர்ஸ் அந்த மாதிரி. ஓ பல் டாக்டரா? ஆமா பல் டாக்டர் தான். உங்கள யாராவது ஒருத்தர் பல்ல உடைச்சிட்டா அதே சாக்கா வச்சு அந்த பொண்ணை போய் பாத்துடலாம்ல. ஐடியா ஏன் பயந்து ஓடுற? அது மேல போய் தான் வெடிக்கும். அந்த வானம் வெடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மரத்தை தொட்டுட்டா பாட்டி எல்லா பகையும் மறந்துட்டு எங்க வீட்டுக்கு வரும்னு நினைச்சேன். அந்த மாதிரி வெடிக்கிறதுக்கு முன்னாடி தொட்டுட்டேனே. பாட்டி வீட்டுக்கு வருமே. அந்த பொண்ணை பாக்குறதுக்கு முன்னாடி வெறும் கேணியத்தான் மாப்பிள்ள தாண்ட. இப்ப என்ன தாண்ட சொல்ல ஆறு குளம் ஏரி எதை வேணாலும் தாண்டுவோம் மாப்பிள்ள. அங்க இருந்து ஓடி வந்து என் நெஞ்சில கைய வச்சு பேசினா மாப்பிள்ள. அத்தனை பேர் அங்க இருக்கும்போது என்கிட்ட மட்டும் அவ ஏன் வந்து பேசணும்? ஏதோ இருக்கு மாப்பிள்ள. ஆனா அவ பாட்டி வீட்டுக்கும் அவ வீட்டுக்கும் ஏதோ பிரச்சனைன்னு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தா என்னன்னு கேட்கணும். ஏன் மாப்பிள்ள இதை நாங்க நம்பிதான் ஆகணுமா? அஃப்கோர்ஸ். ஓகே மாப்பிள்ள அவ போறா, எங்க போய் பேசி பார்ப்போம். ஹலோ டேய், லவர்ஸ் பேசுறத ஒட்டு கேட்காதீங்கடா. முதல்ல பேசு. எப்படி இருக்கீங்க? அன்னைக்கு என்கிட்ட வந்து பேசுனீங்கல்ல, சொன்னா நம்ப மாட்டேங்கிறானுங்க. நான் பேசுனேனா? நீங்க யாரு? சிக்ஸர். ஹலோ யார் வானம். யாரெல்லாம் சொல்லிருக்கேன் பாரு. மரம், பாட்டி, நிலா, பூமி, பெரியம்மா. நாங்க நம்பிட்ட மாப்பிள்ள. நம்பிட்டீங்களாடா? பாத்தியா இவங்களும் நம்பிட்டாங்களா? டேய் நீங்க பாருங்க, இந்த திருவிழா முடியறதுக்குள்ள நான் அவளை லவ் பண்ண வைக்கிறேன். எப்படி மாப்பிள்ள, பொண்ணுங்களுக்கு எப்பவுமே வீரம் தான் பிடிக்கும். அப்படி என்ன வீர மாப்பிள்ள உங்ககிட்ட இருக்குது? நைட்டு திருவிழாவில் வந்து பாரு. என்ன சொல்றேன்?
டேய் 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 இறன் வவ்வால் மாதிரி கம்பில் சுற்றிக்கிட்டு நாங்கெல்லாம் கரண்ட் கம்பிலே கபடி விளையாடுறவங்க. மாப்பிள்ள கும்பிட்டுக்க மாப்பிள்ள. ஒரு லெஃப்ட் ஒரு ரைட்டு. கேரளாவிலிருந்து வந்தா சேட்டன்களை அங்கிட்டு இங்கிட்டுமா சுத்துறதுக்கே கை தட்டுறீங்களே மாண்புமிகு என் மாப்பிள்ள சின்ன வண்டு மாரியம்மா விட்டு மண்டகணத்தை தாண்டி இருக்கிறார். ஆமா, அதற்காக நீங்கள் ஒரு முறை ஆல் காய்ஸ் பலத்த கை தட்ட வேண்டும். ப்ளீஸ். என்ன மாப்பிள்ள ஒருத்த கூட கை தட்ட மாட்டேங்கிறியா? ஓடிடுவோமா? டே மாப்பிள்ள எதையாவது சொல்லி கைத்தட்ட வை இல்லை கொண்டுருவோம். ஏய், அடிச்சு மூஞ்சி முறையில பேத்து விடுற ராஸ்கல். உன்னை விட சின்ன பயிலுலாம் எவ்வளவு பிரமாதமா பண்ணிட்டு இருக்கானுங்க. கேணியை தண்ணன் வந்து நிக்கிறியா? போங்கடா வெளியே. போங்கடா. உள்ளூர் மாடு விலை போகாது என்பது ஊர் எறிஞ்ச விஷயம்தான். ஆனால் இந்த வெளியூர் மாடு விலை போகவில்லை என்பதால் வேதனையாக இருக்கின்றது. போங்கடா வெளியேன்னா நீங்க ஆரம்பிங்கப்பா. மாப்பிள்ள இந்த கிழவன் யாரும் நோட் பண்ணி வை, அப்புறம் பார்த்துக்குருவோம். மாப்பிள்ள எப்போவுமே ஒரு பொண்ணுக்கு காமெடி பண்ற பசங்களை தான் மாப்பிள்ள ரொம்ப பிடிக்கும். எங்கடா போறீங்க? மேல இருந்து குதிச்சு சாக போறோம். இத சாக்கா வச்சாவது அவகிட்ட பேசி தொலை. டேய் ஓடா. டேய் எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? பாட்டி நோ, பாட்டியெல்லாம் கூப்பிட வேணாம் ப்ளீஸ். பேசிக்லி ஐ எம் அ சிங்கர். நல்லா பாடிட்டு இருந்தேன். ஐஸ்கிரீம் நிறையா சாப்பிட்டு என் தொண்டையெல்லாம் பாழாயிடுது. டாக்டர்கிட்ட போகிறச்சே டாக்டர் சொன்னா ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிரும்னு. என் குரல் வளத்தை கேட்டு என்னோட ஆப்ரேஷன் கொஞ்சம் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியுமா? பாடுறேன், கேட்குறேலா? ரெடி, 1 2 1 2 1 2 3 4. மச்சான் காடை மச்சான் காடை மச்சான் காடை பூடிச்சு வந்தியா, நீ காடைக்கறி கொண்டு வந்தியா? மச்சான் மைனா மச்சான் மைனா மச்சான் மைனா பூடிச்சு வந்தியா, நீ மைனா கறி கொண்டு வந்தியா? பாட்டி நோ 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 பாட்டி ப்ளீஸ். பேசிக்கலி ஐம் அ டான்ஸ் மாஸ்டர். நன்னா ஆடின்னு இருந்தேன். ஒரு ஆக்சிடெண்ட்ல என் காலெல்லாம் பாழாயிடுத்து. டாக்டர்கிட்ட போறச்சே டாக்டர்லாம் சொல்றா ஆப்ரேஷன் பண்ணா என் கால் சரியாயிரும். என்னோட ஒரே ஒரு மூமெண்ட்டை பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ணலாமா வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. ரெடி? சர்க்கஸ் காரணா என்ன சும்மா ஜாலி முடிஞ்சிடும் ஜோலி. அப்படியே என்னை பார்த்து உறைஞ்சி நின்னுட்டா. அப்ப அவ பேசவே இல்லையா? ஷட் அப். அப்புறம் மெதுவா நிதானத்துக்கு வந்து என்னை பார்த்து, சில பேர் நல்லா பாடுவாங்க ஆட தெரியாது, சில பேர் நல்லா ஆடுவாங்க பாட தெரியாது, இது ரெண்டும் தெரிஞ்சவங்க அழகா இருக்க மாட்டாங்க, ஆனா நீங்க அழகாவும் இருக்கீங்கன்னு சொன்னா மாப்பிள்ள. மச்சி சொன்னல மாப்பிள்ள உசார் பண்ணிட்டு வந்து சொன்னேன். போய் யாராவே? ஏ மாப்பிள்ள, என்ன பார்த்து சொல்லல, என் கண்ணை பார்த்து சொல்லல, அழகா இருக்கீங்கன்னு அவ சொன்னாளா? அருவாமணியோட கிளவி நின்னாளா? அது நான் ரீல் நான் சொல்ல இவனால உசார் பண்ண முடியாதுன்னு. நீ வந்த வேலை முடிஞ்சதுல கிளம்பு. ஒரே ஒரு கேள்வி கேட்கேன், ஒரே வரியில பதில் சொல்லுங்க, கிளம்பிடுறேன். நீ கேளு மாமா. இந்த நற்பணி மன்றம் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? ஆரம்பிச்ச என்கிட்டே கேக்குறியா? 7 வருஷம் ஆச்சு. கிளம்பு. இந்த 7 வருஷத்துல இந்த ஊருக்கு நீங்க பண்ண நற்பணி என்ன? டாய் பெட்டி கடை சொன்னாதான் போவையா? அப்போ வாங்கடா நம்ம போகலாம். ஏன்டா ஏதாவது பண்ணியிருந்தா தான் நான் சொல்ல முடியும். மரம் அடிக்குது மட்டை அடிக்குதுன்னு 5 வருஷமா சாமி பல்லாக்கு ஊருக்குள்ள வராம கோயிலே சுத்திட்டு இருக்கு நண்பர்கள் நற்பணி மன்றமா? உங்க செட்டப் எல்லாம் நல்லா தான் இருக்கு, உங்க செயல்பாடு தான் சரியில்லாமா? நம்ம போய் ஒரு பொண்ணு முன்னாடி நிக்கிறத விட நம்மளை பத்தின நியூஸ் தாண்டா ஒரு பொண்ணு முன்னாடி முந்திட்டு போய் நிக்கணும். ஒன்றும் புரியலையே. பொண்ணுங்களுக்கு எப்பவுமே சோஷியல் சர்வீஸ் பண்ற பசங்களை தாண்டா ரொம்ப பிடிக்கும். கிழிஞ்சது. இந்த வருஷம் சாமி பல்லாக்கு ஊருக்குள்ள வர்றதுக்கான வேலையை பார்க்கணும். ஊருக்குள்ள வந்தா வேடிக்கை வேணா பார்க்கலாம். ஏய், பொது வேலைன்னு நான் இறங்கிட்டா யாராலையும் எனக்கு கட்டுப்படுத்த முடியாது. சொந்தம் பந்தம்
வேண்டியவன் வேண்டாதவன் யாரையும் பார்க்க மாட்டேன். நீதி நேர்மை நியாயம் தான்டா எனக்கு முக்கியம். டேப்ப நீ அந்த பக்கம் புடி, நான் இந்த பக்கம் பிடிக்கிறேன். இங்கிட்ட அஞ்சடி அங்கிட்ட அஞ்சடி வெட்டி சாச்சுக்கிட்டே போறோம். ஒரு இன்ச்சுனாலும் ஒரு இன்ச்சு தான். இந்த ஊர் இளைஞனுங்க நான் சொன்ன ஒத்த வார்த்தையை நம்பி கத்திய கடப்பாறையுமா கிளம்பி வரானுங்களப்பா. இத பாக்குறதுக்கு ஐயோ என் கண்ணே என்னால நம்ப முடியலையே. சின்னவண்டு எல்லாம் ஒன்னையும் உன் கூட்டாளிகளையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குல்ல. 1 2 5 அஞ்சரியாச்சாடா. ஓகே மாப்ள. ஏப்பா இந்த ரோட்ல எல்லாம் சாமி பல்லாக்கு ஊர்வலம் போகாதுப்பா. பொது வேலை நான் இறங்கிட்டேன்னா சாமி பல்லாக்கு போற ரோடு போகாத ரோடு எதையும் பார்க்க மாட்டேன். இவன் இதை இழுத்துட்டு இங்க வரான். என்னாச்சு இவனுக்கு? பாதி கடைக்கு மேல பொது இடத்துல இருக்கும் போல இருக்கேடா. அப்புறம் என்ன, பொது சொத்து நம் சொத்து. டேய் என்னடா பாக்குறீங்க? உள்ள பூந்து ரொட்டி முட்டாய் பழம் தூக்குங்கடா. தப்பு. சின்னவண்டு ரொம்ப நன்றி சின்னவண்டு. இருக்கட்டும். பாதி கடைக்கு இங்கிட்டு உள்ள பொது இடத்துல இருக்கிற பொருட்களை மட்டும் எடுங்க போங்க. இனிமே எங்களை பார்த்து இந்த ஊருக்கு நீங்க பண்ண நற்பணி என்ன என்னை காச்சும் கேப்ப. குட் பாய். ஏண்டா பாடையில போக, ஏண்டா காக்கிற மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்க? உனக்கு நீயே ஒப்பாரி வச்சு கிளவி. உனக்கு பாடகட்ட தான் வெட்டிட்டு இருக்கிறேன். என் புள்ளைய வெற்றியடா. என் கண்ணால வச்ச மரத்தை இந்த சண்டால இப்படி வெட்டி தள்ளுறானே. நான் என்ன பண்ணுவேன்? பச்சை மரத்தை வெட்டாதடா, பாவம் பிடிச்சவனே. இறங்கி சொல்லடா. கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு குயிலடை. சூப்பர் ராமாப்ல. ஐயோ ஆர்வத்தில் ஏறிட்டோமே. இதுக்கு மேலே ஏறினோம்னா பேரிங்க அடி வாங்கிடும். இங்கேயே வெட்டுவோம். இது எல்லாமே நம்ம தோப்பா பாட்டி? ஆமா, இது உங்க தாத்தா வச்சு ஆளாக்கினது. மாப்பிள இந்த மரம் வனராஜாவோட பாட்டி வீட்டுது. கண்ணா, இந்த பக்கம் மட்டும் இல்ல, ரோட்டுக்கு அந்த பக்கமும் நம்மளுதுதான். பாட்டி வீட்டு தென்னை மரத்துக்கு அரோகரா. ஏய், யார் அது? நற்பணி மன்ற குரூப் பல்லாக்கு போறதுக்காண்டி ரோட்ல மரத்தெல்லாம் வெட்டுறாங்க. யார் வச்ச மரத்தை யார் வெட்டுறது? எடுறா அந்த அருவாளை. இரு பாட்டி, இந்த மேட்ரை நான் டீல் பண்றேன். அயலே ஆமா. டேய் பாத்தியாடா என் பேத்தி என்ன மாதிரி எவ்வளவு தைரியமா போறான்னு. நீங்க இந்த மரத்தை வெட்டுங்க, நீங்க எல்லாம் அந்த மரத்தை இது வெட்டுங்க. ஒரு லவரோட பாட்டி விட்டு மரண்டா. பொது வாழ்க்கை இறங்கிட்டா லவ்வர் வீடு எதையும் பார்க்க மாட்டேன். இவன் என்ன இங்க நிக்கிறான்? ஒருவேளை இவன் குரூப்பா இருக்குமோ? ஹலோ, ஸ்டாப். வானம் வெடிக்கிற எக்ஸைட்மெண்ட்ல யார் கூட பேசணும்னு ஞாபகம் இல்லை. சாரி சார். உங்களை பார்த்தா இந்த டீமோட கேப்டன் மாதிரியே நானா இருக்கு. லீடர்? ஆக்சுவலி இந்த மரம்லாம் எங்க தாத்தா வச்சது. எங்க பாட்டி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதனால இந்த மரத்தை எல்லாம் வெட்டாம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? இது உங்க தாத்தா வச்ச மரமா? இப்ப பாருங்க. ஏய், வாட் இஸ் டூயிங் நான்சென்ஸ்? ஸ்டாப். இவங்க பாட்டி வீட்டு மரத்தெல்லாம் விட்டுட்டு மத்ததெல்லாம் வெட்டுங்க. நான் லேட்டா வரேன். டேப்ப நீ அந்த பக்கம் புடி, நான் இந்த பக்கம் பிடிக்கிறேன். இங்கிட்ட அஞ்சடி அங்கிட்ட அஞ்சடி வெட்டி சாச்சுக்கிட்டே போறோம். ஒரு இன்ச்சுனாலும் ஒரு இன்ச்சு தான். மாப்பிள்ள, இதான் உங்க இன்ச்சா? இந்த கையில ஏன் வளையல் போடல? மாப்பிள்ள, இப்ப நான் பேசுனது உங்க காதுல விழுகல. இல்ல, நல்லா இருக்கு. நான் கூட பாருங்க, இந்த கையில போட்டிருக்கேன், இந்த கையில போடல. மாப்பிள, என் பாட்டி வீட்டு மரத்தை மாங்காயோடு சேர்த்து வெட்டினே நீ பார்த்துக்கிட்டு தானே இருந்த. மாப்பிள்ள, அங்கதான் நீ தப்பு பண்ற. ஆக்சுவலி பாட்டி வச்ச மரத்தை வெட்டலாம், ஆனா தாத்தா வச்ச மரத்தை வெட்டவே கூடாது. இது என்னடா புதுசா இருக்கு? நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுட்டேன். யார் பேசுறதும் கேட்கல. சோ சூன்?
நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ரொம்ப ஓவரா பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, நற்பணி மன்றத்தை கழிச்சு விட்டுறேன். அப்படி போகுதா? டேய் மாப்பிள்ள சொல்லிட்டியா, பாட்டி வச்ச மரமா இருந்தா வெட்டு, தாத்தா வச்ச மரமா இருந்தா வெட்டாதே. நாளைக்கு போனா என்னடி? முடியாது, இன்னைக்கு தான் போகணும். திருவிழா முடிகிறதுக்குள்ள கிளவியோட பேத்தி ஊருக்கு கிளம்பிட்டா. சின்ன வண்டு என்னடா ஜோக்கரே வர மாட்டேங்குது. இதோ வந்துடுச்சே. மாப்பிள்ள வாடாங்க. என்னடா ஓ மட்டும் தாண்டா வாடா. கழிச்சு போடுங்கப்பா. டேய் அதான் நீயே கலைச்சிட்டிய, அப்புறம் என்னத்த கலைக்கிறது? டேய் மனோராஜா கிட்ட நம்பர் வாங்கினியா இல்லையா? இல்லடா. அவ கிளம்பி ஊருக்கு போறதுக்காக பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காடா. போயிட்டானா எப்படி பாப்ப, எப்படி பேசுவ? என்னடா சொல்ற, இப்ப என்ன பண்றது? இதெல்லாம் என்கிட்ட கேளு. என்னமோ நான் லவ் பண்ற மாதிரி. சூப்பர் ஐடியா. பஸ் எப்படி ஆலத்தூர்ல அரை மணி நேரம் வெயிட் பண்ணுவாங்க, நம்ம பைக்ல இங்க இருந்து வேகமா போனோம்னா பஸ் ரிட்டர்ன் வரக்குள்ள நம்ம போயிடலாம். டிரைவருக்கு கண்ட்ராக்டருக்கு காசு அடிச்சு ட்ரிப்பை கட் பண்ண சொல்லுவோம். கட் பண்ணாண்டு அடுத்த ட்ரிப் நாளைக்கு காலையில தான். அதுக்குள்ள நீ அந்த பிளேட்டை நம்பர் அவங்க லவ் டெவலப் பண்ண. சூப்பர் ஐடியா. பஸ் எடுத்துருவாங்க, வாங்க உட்காருங்க. இறங்க இறங்க இறங்க, வண்டி பிரேக் டவுனு, நாளைக்கு காலைல தான் ட்ரிப்பு. இறங்கியா? இல்ல பஸ் போகாதா? உனக்கு மட்டும் தனியா சொல்லுவாங்களா? இறங்கியா? இறங்க இறங்க இறங்க. திருவிழா மதுமா நாம் என்னமோ வேணும்னே பிரேக் ஒயரை பிடிங்கிட்ட மாதிரி அந்த ஓனர் வேற முணங்குவான். அதெல்லாம் பாத்துக்கலாம். படிக்காசு எவ்வளவு இருக்கு பாரு. ஏயா இப்படி படிக்காசுன்னு பொடிக்காசுக்கு அலையிறீங்க? வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்லி வண்டியில் இருக்கிற எல்லாரையும் இறக்கி விடு. அடுத்த ட்ரிப்பு காலையில் தான் எடுக்கணும், புரியுதா? இந்தா 2000 ரூபா புடி. நீ ஏன் முறைக்கிற? நீ 2000 வச்சுக்க. ஏற்கனவே பிரேக் டவுன் ஆன வண்டியை பிரேக் டவுன் சொல்ல சொல்லி காசு கொடுக்குற முத ஆளு நீங்க தாண்டா. கரெக்டா நடக்கும். ஏய் விலைக்க போங்கண்ணே. எப்போ வர பஸ்ஸுக்கு எவ்வளவு நேரமா உட்கார வச்சிருக்க? போயிடுச்சுனா பாட்டி, பஸ் பிரேக் டவுனு, இன்னைக்கு உன் பேத்தி ஊருக்கு போக முடியாது. அவ எங்க ஊருக்கு போறா? பல் வலிக்குதுன்னா ஆஸ்பத்திரிக்கு போகலான்னா? அப்ப ஓம் பேத்தி பல் டாக்டர் தானே? பல் டாக்டரா? அவ டென்டல். ஓ டென்டலா? இவே நம்ம பல் டாக்டர் ஏண்டா? நீ வாமா. சாரி மாப்பிள்ள, என்னால தேவையில்லாம அமௌண்ட் செலவாயிடுச்சு. பரவாயில்ல விட்றா, எனக்கு ஐடியா லவ் செட் ஆகணும் தான் ஐடியா கொடுத்த. எமோஷன்லாம் கரெக்ட் மாப்பிள்ள, பட் அமௌண்ட் ஜாஸ்தி. பரவாயில்ல விட்றா. அவ்வளவு ஈஸியா பண விஷயத்தை விடுன்னு சொல்ல மாட்டானே. ஆமா இந்த அமௌண்ட் உனக்கு ஏது மாப்பிள்ள? ஒன்றும் இல்லை, அன்னைக்கு ரோட்டில் வெட்டின மரத்தெல்லாம் ஏலத்தில் விட்டோம்ல, அதில் வந்து காசு தான். எந்த கவலையும் இல்லாம நீ எடுத்து நீட்டிலே நினைச்சேன்டா. சத்தியம் அது உன் காசா இருக்காதுன்னு. அஃப்கோர்ஸ். நீ எல்லாம் ஒரு சங்க லீடர். என்ன பிளான் பண்ணுறதுன்னு தான் தெரியல. அன்னைக்கு என்னடாண்ணா நீங்கள் தான் லீடரா ஆகுண்ணா, இன்னைக்கு கண்டுக்கவே இல்லையே. சின்னதாக சிரிச்சிருக்கலாம்ல. பக்கத்துல பாட்டி இருக்கிறப்ப எப்படி சிரிக்க முடியும்? ஓப்பனா? ஓப்பன். தேங்க்ஸ். பொண்ணுங்களுக்கு எப்போவுமே ஓப்பனாக பேசுகிற பசங்களை தான் ரொம்ப பிடிக்கும். ஐ ஓப்பன் த ஹார்ட். மாப்பிள்ள அடுத்த ரவுண்டுக்கு ஓப்பனா இறங்கிட்டாராம். டேய் காட்டுராணி கோட்டையிலே கதவுகள் இல்லை, எங்கே காவல் என்ன மாமா? என்ன மாப்பிள்ள இது? என்ன மாமா? ஆமா, கலரை மட்டும்தான் எடுத்தீங்களா? இல்ல நீங்க நிக்கிற வேகத்துக்கு பெட்டி கிடக்கல பூந்த மாதிரி எதிர்த்தாப்புல இருக்கிற கிழவி வீட்டுக்குள்ளே முந்திய போல் இருக்க. ஆனா ஒண்ணு மாப்பிள்ள, ஏத்த விட்டு கிழவிக்கு இந்த வயசுலயும் கண்ணு பளிச்சுன்னு தெரியுதான். தேங்க்ஸ் மாமா. எதுக்குல ஐடியா கொடுத்ததுக்கு? நான் தான் ஐடியா கொடுத்துறேன். ஏ மக்கா பார்த்து போல, தடிக்கு தடி போல அடுத்த ஒரு ஆளை கொடுக்குறாரு. ஏய் நில்றா. என்னடா சத்தத்தையே காணோம்? ராத்திரி மாரியம்மனுக்கு கனிமா விளக்கு போடணும்னா போய் பலாச்சோலையை கீந்தி வை போ. கண்ணாடி போடலன்னா கிழவிக்கு கண்ணு தெரியாதா? நம்மளை வேலைக்காரன் நினைச்சிட்டாப்புல.
ஹாய். ஏய் என்ன இல்ல என் செல் நம்பர் உன்கிட்ட கொடுத்துட்டு உன் செல் நம்பரை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஏன் செல் நம்பர் உனக்கு எதுக்கு? வாட் யூ டாக்கிங்? அப்பதானே பேசி பேசி லவ் டெவலப் பண்ண முடியும். என்னது லவ்வா? எஸ் ஆஃப் கோர்ஸ். லவ்னா சாதாரண லவ் இல்ல, ஸ்ட்ராங்கா அப்படி ஒரு லவ். நானும் ஆர்டினரியா சொல்லல, ஸ்ட்ராங்கா சொல்றேன். உன் மேல எனக்கு லவ் இல்ல, லவ் வரவும் வராது. கெட் லாஸ்ட். கத்தி சண்டை இல்ல, கத்தி கத்தி சண்டை ஓடுவாங்க. பணம் தாண்டி பேசுறது பேரு, பாசம் தாண்டி பேசுறது பேரு. நமக்கு சண்டைனா ரொம்ப பிடிக்கும். ஆனா நம்ம போடக்கூடாது, எவனையாவது போட விட்டு பார்த்துட்டு இருந்தா நல்லா இருக்கும். அதுல சில வீட்டுல பாத்தீங்கன்னா வெளியில சண்டை நடந்தா சட்டையை போட்டு ஒடியாந்து பாப்பாங்க, அதுக்குள்ளேயே சண்டை பிடிச்சி வச்சு அப்படின்னு. இப்ப இங்க 2 அணி வந்திருக்காங்க சண்டை போடுறதுக்காக. ஒரு அணி பணம் முக்கியங்க, ஒரு அணி பாசம் முக்கியங்க. அவங்க சண்டை போடுறத நம்ம உட்காந்து பாப்போம். இப்ப சேவல் 2 சண்டை போடுறதுன்னு வச்சுங்களேன், பயம் இல்லாம பக்கத்துல உட்காந்து பார்க்கலாம். ஆனா ஆட்டுக்கடா சண்டை போட்டா திண்ணையில ஏறி தான் பாப்பேன், இல்லாட்டி ஒடியாந்து முட்டி விடும்ல. நிறுத்துங்க, கொஞ்சம் நிறுத்துங்க. இங்க இருந்து யாரும் போக கூடாது. என் பொண்ணு வனரோஜா போட்டிருந்தா என் பொண்டாட்டியோட மோதிரத்தை காணும். அது 1 பவுன் தான், வெறும் 25,000 ரூபாய் தான். யாராவது காசுக்கு ஆசைப்பட்டு எடுத்திருந்தாலோ இல்ல அது தேடி எடுத்து கொடுத்தாலும் சரி, மோதிரம் கிடைச்சதுன்னா 1 லட்சம் ரூபாய் தரேன். 1 லட்சமா? வாழ்நாள் தூரம் பட்டி மட்டும் பேசாలి. இவ்வளவு கிடைக்காதயா? இறங்கி தேடிங்க. படியை பார்த்துட்டு பாரு, தம்பியாக இருந்து அப்படியே குதிச்சு. பாசு, நீங்க அந்த மோதிர குரூப் தானே? மோதிரத்தை நான் சேஸ் பண்ணலான்னு இருக்கேன். அது எப்படி இருக்கும்னு கொஞ்சம் ஐடியா சொல்ல முடியுமா? ஆ ரவுண்டா இருக்கும், விரல்ல போடுற மாதிரி இருக்கும். டாய், எல்லா மோதிரமே ரவுண்டா விரல மாட்டுற மாதிரி தான்டா இருக்கும். தங்க கலர். காதை சேர்த்து இறுக்கி பிடிவேன். மவுஸ் மண்டையா விளக்கம் சொல்றேன் பாரு. இவன் கிடைக்கலன்னாலும் செஞ்சு கொண்டு வந்துருவானோ. காசு போச்சு, காசு போச்சு. 1 லட்சம். 1 லட்சம் நமக்கு தேவை. பிட்ட போடு மாமா. வரும்போது உன் கையில இந்த மோதிரம் இல்லையே, அந்த மோதிரம் தானே? இது என் சொந்த மோதிரம். டாய், அந்த மோதிரமா இருந்தா இதை கொண்டு கொடுத்து 1 லட்சம் வாங்கிட மாட்டாரா? அப்ப நம்ம கொடுத்து வாங்குவோம். எது இந்த மோதிரத்தையா? அத குடியா. என்ன எத்தனை கிராம் அது? இல்ல 5 கிராம்ல. நம்ம 5 கிராமத்துக்கு சொந்தக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. யோ 5 கிராம் என்ன பேரும் கேட்டல்ல? 1 லட்சம் ரூபாய் எவன் தருவான்? ஏய் என்ன வாங்க, என்ன யோசிக்கிற? இதை கொண்டு அவங்க கையில கொடுத்தா 1 லட்சம் ரூபா கொடுப்பாங்க. 50,000 உனக்கு, 50,000 கமிட்டிக்கு. இந்த டீலிங் ஓகேனா உன் பெட்டி கடை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆகும். எஸ்ஸா இல்ல நோவா? அட என்னடாவே எல்லாத்துக்கும் நோன் சரிங்கிறதாண்டா அப்படி சொல்றான். ஓ அறிவு கட்டவன இப்படியே கொடுத்தா சந்தேகம் வரும்ல. மண்ணுல போட்டு பிரட்டி மண்ணுல இருந்து அப்படி கொடுத்தா தானே நம்ம. நீங்க ஸ்டோர் வச்சிருவீங்க. வாங்க, நான் என்ன நாங்களும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். கடைசி ஒரு தடவை பார்த்துக்க. மோதிரத்தை எடுத்துட்டு தம்பி ரொம்ப தேடல போல இருக்கு. ஒரு 25 கொடுத்துடலாம். வாய முட்டு சும்மாடா. ரொம்ப சந்தோஷம் தம்பி, கொடுங்க. நம்ம கஷ்டப்பட்டு தேடி இருக்காப்ல, கொஞ்சம் பார்த்து சேர்த்து போட்டு கொடுங்க. ரொம்ப க்ளோஸ்ல பாக்குறேன், கண்டுபிடிச்சிருவானா? தேங்க்யூ சார். ஐயோ, கடந்த பித்தளை மோதிரத்தை எடுத்துட்டு வந்து என் பொண்டாட்டி மோதிரம் சொல்றியா? அது வந்து கேட்டேல, பித்தளை மோதிரத்தை கொடுத்துட்டு பித்தளாட்டமா பண்ற, தொலைச்சு புடுவேன். அவன் தான் ஏற்கனவே தொலைச்சிட்டானே, நீ வா பங்காளி போ.
கண்ணு ஒரே மங்களா இருக்கு. அந்த ஐயனாரை பார்த்தா அந்த மோதிரத்தை பாட்டி. என் கண்ணுல காட்டணும். இந்தா இதான் தொலைஞ்சு போன அந்த மோதிரம். இதை கொண்டு போய் கொடுத்து காசை வாங்கிக்க. ஐயா நீங்க கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த காசை வாங்கிக்கலாம்ல. பாட்டி அந்த புள்ளைக்கு என்னைய பிடிக்காது. நான் போய் இந்த மோதிரத்தை கொடுத்தேன்னு வச்சுக்க, என்னதே இல்லைன்னு சொன்னாலும் சொல்லிடும். அந்த ஐயனாரப்பவே வந்த மாதிரி இருக்கியா? என் மைண்ட் கேம்ல நான் என்னைக்குமே தோத்ததில்லை. இந்த ஊர்ல எனக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. இந்த செகண்டுக்கு அப்புறம் இந்த ஊர்ல நான் பார்க்க போறவங்களோட தான் நான் இங்க இருக்கிற வரைக்கும் டிராவல் பண்ண போறேன்னு என் மனசு சொல்லுது. நான் நினைச்சது பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். ஐயா நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. நல்ல பத்திரமா போட்டுக்கோ. நீ சந்தோஷமா இருக்கணும் தானே திருவிழாக்கு அனுப்பி வச்சேன். சரி வா நம்ம ஊருக்கு போலாம். வேண்டாம்ப்பா, நான் இருந்துட்டு நாளைக்கு பாட்டியையும் கூட்டிட்டு வரேன்ப்பா ப்ளீஸ். வண்டி நிற்கும், வந்துரு. பர்த்டே வரதை மறந்துட்டியா? நீ பெருசா சந்தோஷப்படுற மாதிரி அப்பா ஒரு gift கொடுக்க போறேன். என்ன gift ஃப்ராடு? சர்ப்ரைஸ். அட்டவா? என்ன சர்ப்ரைஸ்? வாடா. என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? பாட்டி அந்த புள்ளைக்கு என்னைய பிடிக்காது. பிடிக்குண்டா ஃப்ராடு. பங்காளி நடுராத்திரி ஆயிடுச்சுடா, உன்னை கையெடுத்து கும்புறேன், கீழே வாடா. டே மாப்பிள்ள, டே கீழே இறங்கிடுறா. டே உனக்காக அந்த பிள்ளைகிட்ட நான் போய் பேசுறேன்டா. போதும்டா விடுறா. மேலே குடிச்சிட்டு விழுந்துறாதடா, கீழே வந்தாவது குடுறா. போதுமாடா? டேய் சரி. என்னடா பார்த்துக்கிட்டே இருக்க? எப்படி 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 வானம் போய் மேலே வெடிக்கிறதுக்குள்ள ரேடியோ கட்டியிருக்கிற மரத்தை போய் தொட்டா பழைய பகையை மறந்துட்டு பாட்டி ஊருக்கு வரலாமா? சரியான லூஸ். ஓகே, நானும் அதே டெக்னிக் அப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த மரத்துல இருந்து அந்த மரத்துக்கு தவ போகிறேன். தாண்டிட்டேன்னு வச்சுக்கியேன், அந்த பொண்ணு என்னைய லவ் பண்ணுறது உண்மை. தாண்டலன்னு வச்சு தாண்டலன்னு வையே உண்மை இல்லை. ரெடி? 1 2 மாப்பிள்ள, நான் சொன்னல அந்த புள்ள என்னைய லவ் பண்ணுதுன்னு.